வணக்கம் யுவஸ். ஒரு நாளைக்கு 17 முறை சாப்பிடும் கண்ணன் இங்க தான் இருக்காரு. துவாரகாதீசன் கோயில்னு அழைக்கப்படுற இது குஜராத் மாநிலம் துவாரகை மாவட்டத்துல இருக்கு. ஜராசந்தனின் தொடர்ந்த படையெடுப்பால துவாரகைக்கு இடம்பெயர்ந்த கண்ணன் 50 ஆண்டுகளுக்கும் மேல இங்க வாழ்ந்திருக்காரு. அதனால அவருக்குன்னு ஒரு கோயில் துவாரகையில பெரிய அரண்மனை மாதிரி கட்டப்பட்டு இருக்கு. கடந்த 5000 ஆண்டுகளா தொடர்ந்து கடற்கோளுக்கு உள்ளாகும் இந்த கோவில் கிட்டத்தட்ட 4 முறைகளுக்கு மேல திரும்ப புனரமைக்கப்பட்டிருக்கு. ஆனா முதல்ல இக்கோவில கண்ணனின் பேரனான வஜ்ர நம்பிதான் கிமு 400ல கட்டினார்னு நம்பப்படுது. இத்தலத்துல மேற்கு நோக்கி நின்ற கோலத்துல துவாரகாநாதன் காட்சி தராரு. தாயார் கல்யாண நாச்சியாரா லக்ஷ்மியும் மற்றும் கிருஷ்ணரின் 8 பட்டத்து அரசிகளும் அழகா அருள் தராங்க. கிருஷ்ணனின் அண்ணனான பலராமருக்கும் கோபத்துக்கு பேர் போன துர்வாசர் பல காலம் துவாரகையில தவம் செஞ்சதால அவருக்கும் கூட இங்க சன்னதிகள் உண்டு. காலையில இங்க நடக்கும் திருப்பள்ளி எழுச்சிய உடாபன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதை தொடர்ந்து தங்க பல்குச்சியால கிருஷ்ணருக்கு பல் விளக்கி லட்டும் ஜிலேபியும் தராங்க. திரும்பவும் 7:30 மணிக்கு தீர்த்தமும் பிரசாதமும் படைக்கப்படுது. இந்த உண்ட களைப்பு தீரத்துக்குள்ளேயே 8 மணிக்கு பால், சர்க்கரை, தயிர் ஆகியவற்றை படைக்கிறாங்க. அதற்கடுத்து அப்பம், அக்கார வடிசில பால்ல கலந்து சிற்றுண்டியும் தராங்க. இதுக்கு பிறகு பலவித பழங்களையும் தொடர்ச்சியான இடைவெளியில பகவானுக்கு படைக்கிறாங்க. மேற்சொன்ன இத்தனையும் கிருஷ்ணருக்கு செரிக்கிறதுக்காகவே மறக்காம லேகியமும் படைக்கிறாங்க. இப்படி விடாம மணிக்கொரு தரம் கிருஷ்ணருக்கு உணவு தர்றது போக் அப்படின்னும் கூப்பிடுறாங்க. மேலும் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை இங்க கிருஷ்ணருக்கு உடை மாற்றி அலங்காரமும் செய்யப்படுது. இதே போல சூரிய சந்திரர்களை கொண்ட இக்கோயிலின் பிரதான கொடியும் ஒரு நாளைக்கு 5 முறை திரும்ப மாற்றப்படுது. இறைவன் கண்ணனை தனது உயிருக்கும் மேலா நினைச்ச கோபிகைகள் இறுதியா திருடர்கள் கிட்ட இருந்து தப்பிக்க தங்களது உயிரை தியாகம் செஞ்ச கோபி ஏரி துவாரகாதீஷ் கோயிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. வழக்கத்துக்கு அதிகமான மிருது தன்மையும் மஞ்சள் நிறமும் கொண்ட இந்த ஏரியின் மணலில் இருந்துதான் புகழ்பெற்ற கோபி சந்தனமும் தயாரிக்கப்படுது. ஒரு சமயம் துர்வாசரின் சாபத்துக்கு ஆளானதால ருக்மணி கோயில் துவாரகாநாதன் கோயிலிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. பெண்ணாயிருந்த காரணத்தால தன்னை அனுமதிக்க மறுத்த பூசாரிகள் கிட்ட கிருஷ்ணர் மட்டுமே பரமபுருஷன், பாக்கி எல்லாம் ஸ்திரீகள் தான்னு தைரியமா எதிர்த்த பக்தை மீராவும் மோவார் பாலைவனத்திலிருந்து நடந்தே வந்து கிருஷ்ணனோடு ஒன்று கலந்த ஸ்தலம் துவாரகாதீஷர் கோயில்தான். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமா விரைவில் அறிவிக்கப்பட போகும் இந்த கோயில்ல கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு மட்டும் ஏறத்தாழ 10 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் தங்களை கோபிகைகளா அலங்கரிச்சிட்டு வந்து பூஜைகள்ல கலந்துக்கிறதும் ஆடி பாடுறதும் விசேஷமான நிகழ்வு. இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.